அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க? சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்காக எனக்காக இயேசு இந்த பூமியில் பிறந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பாலகன் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் என்று பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 576. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாதியாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாதியாகியாய் வளர்ந்தார். மாதியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் பாசமடைந்தவரே. பாவ உலக மானிடர் மேல் அடைந்தவரே. மனக்காரிருளில் எம்மை நீக்கிடவே ஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே ஜோதியாய் திகழ்ந்தார். ஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே. பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே. மரணம் வரையும் தன்னை தாழ்த்தியதால் மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தம்மை தாழ்த்தியதால் மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதே. கந்தை துணியோ விலையேறப்பட்ட உடை நமக்கரிப்பு வீணாசையும் நமக்கே. விலையேறப்பட்ட உடை அலங்கரிப்பு வீணாசையோ நமக்கே. வீணாசையோ நமக்கே. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதை இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதை இதை எங்கும் சாற்றிடுவோம்.
புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யம் அல்ல பரனாவியில் மகிழ்வோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யம் அல்ல பரனாவியில் மகிழ்வோம். பரனாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்தையே உண்டாக்கின சர்வ வல்லமை உடைய ஆண்டவர், அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் இந்த பூமியில் சாதாரண ஒரு மனிதனாக பாருங்க, அவர் பிறக்கணும்னு நினைச்சிருந்தா ஒரு அரண்மனையில் பிறந்திருக்கலாம், இல்லைன்னா பெரிய பணக்காரங்க வீட்டில் பிறந்திருக்கலாம். அவர் சாதாரணமான மாட்டு கொட்டைகளை பிறந்தார். இல்லையா சொல்லுங்களேன். எதற்காக தெரியுமா? உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதற்காக, உங்களை என்னையும் மேன்மைப்படுத்துவதற்காக, தன்னுடைய மேன்மை எல்லாவற்றையும் துறந்து அவர் சாதாரண மனிதனாக பிறந்தார். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடல் புத்தகத்தில் 571வது பாடல். இயேசு மானிடராய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இருளின் ஒளியா இருளில் அவதரித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம் என்று பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடல் புத்தகத்தில் 571வது பாடல். இயேசு மானிடராய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இருளின் ஒளியாய் இறைவன் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடராய் பிறந்தார், மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, தூதர்கள் வானத்திலே ஒன்று துதித்தனரே, தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. இயேசு மானிடராய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியா இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியா இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். ஆலோசனை கர்த்தரே, ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. விண் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தாரே. விண் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தாரே. இயேசு மானிடராய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியா இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியா இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். மாட்டு தொழுவத்திலே பரன் முன்னணையில் பிறந்தார், மாட்டு தொழுவத்திலே பரன் முன்னணையில் பிறந்தார். தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழ்மையின் பாதையிலே, தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழ்மையின் பாதையிலே. இயேசு மானிடராய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியா
இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோ இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோ யாக்கோபிலோர் நட்சத்திரம் இவர் வாக்கு மாறாதவரே யாக்கோபிலோர் நட்சத்திரம் இவர் வாக்கு மாறாதவரே கன்னிமை நேரத்திலே நம்மை விண்ணில் சேர்த்திடுவார் கன்னிமை நேரத்திலே நம்மை விண்ணில் சேர்த்திடுவார் இயேசு மானிடராய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியா இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோ இறைவன் ஒளியா இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோ இயேசு மானிடராய் பிறந்தார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்கிற செய்தி முதலாவது யாருக்கு அறிவிக்கப்பட்டதுன்னா மேய்ப்பருக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த காலத்தில் மேய்ப்பர்கள் தான் எல்லா இடத்துலையும் புறக்கணிக்கப்பட்டு எல்லாராலும் துரத்தப்பட்டு எல்லாராலும் சமுதாயத்தை விட்டு தள்ளப்பட்ட சூழலில் இருந்தாங்க. அந்த மேய்ப்பர் இடத்துல தூதன் தோண்டி சொல்றாரு, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். மேய்ப்பர்களுக்கு அன்றைக்கு செய்தியை அறிவித்த அதே இயேசுநாதர் இன்றைக்கு அவருடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாட வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒருவேளை இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை விட்டு புறக்கணிக்கப்பட்டு இல்லை நம்ம குடும்பத்தில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். இயேசு நம்மளை தேடி வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மை தேடி அவர் பாலகனாய் இந்த பூமியில் அந்த பிறந்த இந்த நாளை தான் நம்ம கொண்டாடி இருக்கிறோம். இன்னொரு பாடலை பாடி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல், பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்று பாடி நாம் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பாடல் புஸ்தகத்தில் 575வது பாடல். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாமா, இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்க. பெத்தலையில் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனோ வீற்றிருக்கும் தேவமைந்தனார், சிங்காசனோ வீற்றிருக்கும் தேவமைந்தனார் இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டியில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டியில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சமிட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆவிகளின் போற்றுதலா ஆனந்தம் கொண்டோர், ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர் இங்கு ஆட்களுடன் சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், இங்கு ஆட்களுடன் சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏங்கிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏங்கிடுவோமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி
மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. நல்லா ரெண்டு கரங்களை தட்டி ஏசப்பா மகிமைப்படுத்துவோமா. இந்த பூமியில நமக்காக அவர் மனிதனாக, வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணும்படி இந்த பூமியில மனிதனை அனுப்பினார். பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்ம மேல வச்சிருக்க அன்பினால தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை உங்களுக்காக எனக்காக அனுப்பியிருக்கிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு நம்ம ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் இந்த பூமியிலே மனிதனாக வந்து நமக்காக, வேதம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் சகல பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இந்த உலகத்தின் சகல பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு இந்த பூமியில மனிதனாய் வந்துதான் உங்களுக்கும் எனக்கும் மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய சகல ஜனங்களுடைய பாவங்களையும் நீக்கி அவர் ரட்சிப்பார். அவருடைய பேர் இயேசு. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் சகல பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். உங்களுக்கும் எனக்கும் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, எல்லா அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்கும்படி இயேசு இந்த பூமியில மனிதனாக வந்தார். அந்த ஆண்டவர் எல்லாரும் வாய்களை திறந்து, அப்பா என் மேல வச்ச அன்பினால, பரலோகத்தில் வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன், சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவன், ஒரே ஒரு வார்த்தையால இந்த பூமியை உண்டாக்கின ஆண்டவர், என் மேல வச்ச அன்பினால மனிதனாய் இறங்கி வந்தீரே. நான் எவ்வளவு பெரிய பாக்கியம், எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. என்ன பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படி, என்ன சாபத்திலிருந்து விடுதலையாக்கும்படி எனக்காக இந்த பூமியில இறங்கி வந்தீரே. அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, அந்த விடுதலையை நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. எல்லாரும் நல்லா வாய்களை திறந்து ஏசப்பா மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஏசப்பா மகிமைப்படுத்துங்க. தன்னுடைய சாதாரண ஒரு மனிதனாக, தன்னுடைய சகல மேன்மையும் துறந்து சாதாரண ஒரு மனிதனாக அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்ததை நினைத்து ஏசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய பாவங்கள், என்னுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் மாற்றும்படி ஆண்டவரே, நான் உங்களை தேடி வரலப்பா, என்ன தேடி அப்பா நீங்க இந்த பூமிக்கு மனிதனாய் வந்ததை நினைத்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் நல்லா வாய்களை திறந்து ஏசப்பா மகிமைப்படுத்துங்க, ஏசப்பா மகிமைப்படுத்துங்க. அன்றைக்கு இயேசு பிறந்த செய்தியை கேட்டவுடனே வான தூத சேனைகள் கூடி அவரை ஆராதித்து மகிமைப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. தூதர்கள் கூடி அவரை ஆராதித்தார்கள். உன்னதத்தின் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கு காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் அந்த பரலோகத்தில் நமக்காக வந்த அந்த ஆண்டவரை எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா. ஏசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீ எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர், எவ்வளவு சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே. எங்களுக்காக இந்த பூமியில மனிதனாய் வந்து சிலுவையில் கடைசி சொற்றத்தை வரைக்கும் சிந்தி இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தானின் வல்லமையிலிருந்து எங்களை விடுதலையாக்கினீரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. நல்லா கையை தட்டி பாடுவோமா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம், மனிதனை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. சொல்லுமா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. நல்லா கை தட்டி ஏசப்பா மகிமைப்படுத்துவோமா. எனக்காக இந்த பூமியில இறங்கி வந்த ஆண்டவரை பார்த்து இயேசுவே, ஆமே. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை அன்ற பார்த்து சொல்லுமா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை, ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா. நான் தேடி போகவில்லை,
என்ன தேடி வந்தாரையா எந்தன் இயேசுவே. நல்ல கையை தட்டி அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. எங்களுக்காக இந்த பூமியில இறங்கி வந்து எங்களை தேடி வந்து ரட்சித்த ஆண்டவர் எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் இயேசு உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. எல்லாரும் சொல்லுவோமா அந்த நாமத்தை. அந்த நாமத்தில் நமக்கு விடுதலை உண்டு, அந்த நாமத்தில் நமக்கு ரட்சிப்பு உண்டு. அந்த நாமத்தை எல்லாரும் உயர்த்துவோமா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அன்றைக்கு அந்த தூதர்கள் எப்படி பாடினார்களோ அதை போல இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த பரலோக தெய்வத்தை பாடி ஆராதிப்போமா. இந்த பூமியிலே சமாதானமோ பிரியமோ உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமோ பிரியமோ உண்டாகட்டும். கரங்களை அசைத்து பாடுவோம். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை. என்னை தேடி வந்து தினமும் மக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எல்லாரும் சொல்வோமா. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எல்லாரும்
2 கரங்களை தட்டி நமக்காக இந்த பூமியிலே பாலகனாய் பிறந்து வந்த இயேசு அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தா, அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. வேதம் சொல்லுகிறது அவருடைய நாமங்கள் அதிசயமானது, அவருடைய நாமங்கள் அதிசயமானது. ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசயமாய் நடத்துகிறவர், நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறவர். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் ஆலோசனை கர்த்தா, ஒவ்வொரு நாள் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். அவர் நித்திய பிதா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமோ சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆவியானவர். அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்கும்படி வந்த அந்த ஆண்டவரை நல்ல வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா? அப்படி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஐயா வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, உம் நாமம் வாழ்க. அப்படி சொல்லுமா? எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. அப்படி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந். எவ்வளவு பெரிய அன்பு தெரியுமா? நான் தேடி, என்ன தேடி கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் கடைசி வரைக்கும் கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் இருத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். அன்றைக்கு தூதர்கள் பரலோகத்தின் திரள் சேனையும் கூடி அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி அந்த ஆண்டவரை ஆராதித்த பொழுது பாருங்க, அங்க இருந்த எல்லாரும் மேய்ப்பர்கள், அங்க இருந்த ராவில எல்லாரும் இருக்கும் பொழுது தூதர்கள் எல்லாம் கூடி அவரை பாடி ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை நம்முடைய மேலே இறங்கி வரும், நம்முடைய ஆலயத்தின் மேலே இறங்கி வரும். யாரெல்லாம் அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோமோ, இயேசுவேன்னு கூப்பிடும் பொழுது, அன்றைக்கு அந்த குருடன் கூப்பிட்டான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி அவனை கூப்பிட்ட உடனே இயேசு நின்றார் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருந்தாலோ, இயேசுவே அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், அப்பா என் மேலே இறங்கி வாரோ, என்னை நோக்கி பாரோ, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும், என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யும், இந்த சூழ்நிலையை மாற்றும் என்று சொல்லி இயேசுவேன்னு கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார், அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்துவோம், எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்வோமா? பக்தரே வாரும், அசையாவரோடு நீர் பாரும், நீர் பாரும் இயேசுவே. பக்தரே வாரும், அசையாவலோடு நீர் பாரும், நீர் பாரும் இப்பாலனை. வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரை சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே, சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே. தேவாதி தேவா ஜோதியில் ஜோதி, மானிட தன்மை வெறுத்தீரே. தேவகுமாரா ஒப்பில்லாத மைந்தன் சாஷ்டாங்கம் செய்ய, சாஷ்டாங்கம் செய்யவாரோ
இயேசுவே பக்தரே வாரும், நீர் பாரும் பலனை வானோரின் ராஜா கிறிஸ்து பிறந்தாரை சாஷ்டாங்கம் செய்யவார். இயேசுவே சாஷ்டாங்கம் செய்யவாரும், இயேசுவே சாஷ்டாங்கம் செய்யவாரும், இயேசுவே சொல்லுமா, உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் முழு இருதயத்தோடு ஏசப்பா பார்த்து சொல்லுவோம், உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் உம் பாதையில் நாம் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் உம் பாதையில் நாம் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடும்படி ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் கூடி வந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீ பிரேசி மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 1:23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். சத்தமா ரயிலியா சொல்லுங்களேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் இம்மானுவேல். அவர் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது அவருக்கு நிறைய பெயர்கள் கொடுக்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பாருங்க, இயேசு இந்த பூமியில் மனிதனாய் அவதரிப்பதற்கு 600 வருஷத்துக்கு முன்னாடியே ஏசாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசி அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அவர் என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்? இந்த பூமியில ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குழந்தை பிறக்கும், அதுவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்கன்னு சொல்லி அவருடைய நாமத்தை சொல்கிறார். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபுன்னு சொல்லி இந்த இடத்துல திரும்பவும் அவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்படுகிறது. அதோடைய நாமம் என்னதுன்னா இம்மானுவேல். எல்லாரும் சொல்லுங்க, இம்மானுவேல். இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு கூட. தேவன் நம்மோடு கூட. 3 தடவை சத்தமா சொல்லுங்க, இம்மானுவேலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இவ்வளவுதானே அவங்க சத்தம்? வயிறு பசிக்கோ. இம்மானுவேலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நீங்க அந்த வார்த்தையோட அர்த்தம் உங்களுக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன்.
இம்மானுவேலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்னா, நம்ம கூட இருக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற அண்ட சராசரங்களை படைத்தவர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், தன்னுடைய ஒரே ஒரு வார்த்தையால் அகில உலகத்தையும் படைத்தவர், காற்றை உண்டாக்கினவர், கடலை உண்டாக்கினவர், தன்னுடைய ஒரே சொல்லால் அவ்வளத்தையும் உருவாக்கின அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஐயா சொல்லுங்களேன், நமக்கு கிடைத்த எவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த இம்மானுவேலின் தேவன் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அவர் பாருங்க, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னார். அப்போ எவ்வளோ பெரிய தேவன். வெள்ளியும் பொன்னும் என்னுடையது, பூமியும் அது நிறைவும் என்னுடையது என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில், நாம் வாழ்கிற உலகத்தில் எல்லாரும் எல்லா நேரமும் நம்மோடு கூட நிச்சய முடியாது, இருக்க முடியாது. நாம் தனித்து விடப்பட்ட சூழ்நிலைமையை நம்ம வாழ்க்கையில் கடந்து வருவோம். எல்லா நேரமும் எல்லாரும் நம்ம கூட இருக்க முடியுமா? முடியாது. நம்ம படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், நம்முடைய அன்றாட காரியத்தை செய்கிறோம். எல்லாரும் நம்மளை விட்டு நம்ம தனிமையாக போனாலும் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்கிற, எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கிற ஒரே ஒரு ஆண்டவர் தான் அவர் இம்மானுவேலின் தேவன் இயேசு. சத்தமாக இல்லையா சொல்லுங்களேன். அவர் எப்போ நம்ம கூட இருப்பார் தெரியுமா? நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை கடைசியில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் கடைசி வரைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னும் எபிரேயர்ல நீங்கள் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எந்த சூழ்நிலையில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் நம்மளை வெறுத்து தள்ளினாலும், எல்லாரும் நம்மளை கைவிட்டாலும், இம்மானுவேலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இல்லையா சொல்லுங்களேன். அந்த இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார். இந்த பண்டிகை ஆராதனையில் இம்மானுவேலின் தேவனாகிய இயேசு நம்மோடு கூட இருந்தா நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம்னு சொல்லி ஒரு 3 காரியத்தை வேகமாக பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இம்மானுவேலின் தேவன் என்னோடு கூட இருந்தா எனக்கு என்ன ஆசீர்வாதம்? வாசிங்க. அவர் எதற்காக உங்களோடு கூட இருக்கிறார்? எரேமியா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 1:19. அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்றார். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். இம்மானுவேலின் தேவன் எதற்காக அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால், நம்மை ரட்சிக்கும்படி நம்மோடு கூட இருக்கிறார். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நம்மை ரட்சிக்கும்படிக்கு, ரட்சிப்புனா என்ன? விடுதலை, நம்மை விடுவிக்கும்படிக்கு. அவர் இந்த உலகத்தில் மனிதனாக வரும் பொழுதே, நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இம்மானுவேலின் தேவன் எதற்காக உங்களோடு கூட இருக்கிறார்? உங்களை ரட்சிக்கும்படிக்கு அவர் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை ரட்சிக்கும்படிக்கு இம்மானுவேலின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எதிலிருந்து ரட்சிப்பாராம்? இந்த உலகத்தில் இருக்கிற சகல பாவங்களிலிருந்து நம்மை விலக்கி ரட்சிப்பார். இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில், சுற்றி பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, பாவ பிரசனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி, அந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டு அவர் நம்மை ரட்சிக்கிறார். பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறார். பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படிக்குத்தான் இம்மானுவேலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்த நாட்களில் அநேகர் பாவத்தில் இருந்தவர்களை அவர் விடுவித்தார். அவர் பாவத்தில் இருக்கிற ஜனங்கள், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஜனங்கள், சமுதாயத்தால் எல்லாரும் பாவின்னு சொன்ன ஜனங்களை அவர் மகளே என்று சேர்த்து கொண்டார். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. அங்க ஒரு பெண் இயேசுவை தேடி வருகிறாள். அவள் இயேசுவோட பாதத்தில் வந்து உட்கார்ந்து அவள் அழுது கொண்டிருக்கிறாள். அவள் எதுக்காக அழுகிறாள்? அவள் அறிமுகப்படுத்தும் பொழுது வசனம் சொல்கிறது, அவள் பாவியான ஒரு ஸ்திரீ. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 47வது வசனம். அந்த ஸ்திரீ
விழுந்து ஆ ம் 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 போதும். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37வது வசனம். லூக்கா 7:37. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவள் பரிசேயனுடைய வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ பூசினால் அவர் கண்டபொழுது இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ ம் போதும். இங்க பாருங்க, இயேசு இந்த பூமியில மனிதனாக வந்து அவர் இந்த பூமியில ஊழியம் செய்த காலத்துல ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகிறார். அவர் அந்த வீட்டுக்கு விருந்துக்கு போகும் பொழுது அங்க ஒரு பெண் இயேசுவை சந்திக்கிறாள். அந்த பெண் எப்படிப்பட்ட பெண்னா, பாவம் நிறைந்த பெண். அவள் விபச்சாரம் என்கிற பாவத்தில் அவள் சிக்கி இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் அந்த பாவத்தில் இருந்ததுனால சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு அவள் பாருங்க தன்னுடைய நிம்மதியை இழந்து தன்னுடைய சமாதானத்தை இழந்து அவள் இயேசுவை தேடி வருகிறாள். அவள் இயேசுவை தேடி வந்து அவள் இயேசுனுடைய பாதத்தில் அழுகிறாள். நான் பாவம் செய்தேன், என்னோட இஷ்டத்தின்படி வாழ்ந்தேன், ஆனால் எனக்கு இன்னைக்கு நிம்மதி இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி அவள் இயேசுவினிடத்தில் வந்து அழுகிறாள். பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை பாதிக்கும். பாவத்தில் சின்ன பாவம் பெரிய பாவம்லாம் வித்தியாசம் கிடையாது. பாவம் முதலாவது ஒரு மனிதனுடைய சமாதானத்தை பாதிக்கும். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. இங்கே பாருங்க, இவ சமாதானத்தை இழந்து அவ பாவத்தில் அவ வேதனையோடு கண்ணீரோடு ஆண்டுடைய சமூகத்தில் வந்து அழும் பொழுது ஆண்டவர் பாருங்க அவ பாவத்தை மன்னித்து, அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை பாருங்க. அவள் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடனே போய் என்றார். பாருங்க, இம்மானுவேலின் தேவன் எதற்காக அவர் நம்மோடு கூட இருக்கிறார்னா நம்மை ரட்சிக்கும்படி. நாம் வாழ்கிற உலகத்தில் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு பாவத்தில் அடிமைப்பட்டு ஏதோ ஒரு பாவத்தில் சிக்கி என்னால் இதை விட முடியலை, என்னால் இதில் வெளியே வர முடியலை, யார் எனக்கு விடுதலை கொடுப்பா, யார் என்னை ரட்சிப்பான்னு சொல்லி உங்கள் இருதயத்தில் கலக்கத்தோடு வேதனையோடு அமர்ந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ரட்சிக்கும்படி இம்மானுவேலின் தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சத்தமாக இல்லையா சொல்லுங்களேன். இம்மானுவேலின் தேவன் பாவத்திலிருந்து உங்களை ரட்சிக்கும்படி, உங்களை விடுதலையாக்கும்படி அவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். நான் ஊழியம் செய்த, இதற்கு முன்னாடி ஊழியம் செய்த இந்த கிராமத்தில் ஒரு ஐயா ஒரு நாள் இதே ஒரு கிறிஸ்மஸ் ஆராதனையில் ஆராதனை முடிஞ்சு பிரசங்கத்தை முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த ஐயா ஆராதனைக்கு வரல, வீட்டில் இருந்தார். அவங்க போகும்போது என்னை கூப்பிட்டேன், தம்பி வீட்டுக்கு வந்து ஒரு ஜோம் பண்ணிட்டு போங்க அப்படின்னாரு. அவர் வீட்டுக்கு நான் ஜோம் பண்ண போனேன். அவர் வீட்டுக்கு ஜோம் பண்ண போகும் பொழுது அவர் என்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னார். ஐயா, நான் நல்ல வசதியாக இருக்கிறேன், என் பிள்ளைங்களுக்கெல்லாம் திருமணம் பண்ணி கொடுத்துட்டேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு ஆண்டவர். ஆனால் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பாவம் இருக்குது. அந்த பாவம், நான் செய்கிற பாவம் யாருக்குமே தெரியாது, அந்த பாவம் என் மனசாட்சியை வாதிக்குது. எல்லாருமே என்னை வந்து எல்லாரும் என்ன நல்லவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் எப்பேற்பட்ட பாவின்னு சொல்லி. அதனால தான் ஆலயத்துக்கு கூட வரல. இந்த பாவத்திலேருந்து என்னை விடுதலையாக்கவும் முடியல, இதிலேருந்து எப்படி வெளியே வரவும் எனக்கு தெரியலையா, எனக்காக ஜோம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி அவர் என் கையை பிடிச்சிட்டு அழுதார். கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 60 வயசு இருக்கும். அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்பொழுதுதான் ஆவியானவர் எனக்கு இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தினா. நான் சொன்னேன், ஐயா, இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையில் இயேசு பாவிகளை ரட்சிப்பதற்காக, நீ பாவின்னு சொல்லி உன்னை புறம்பே தள்ளுவதற்காக இயேசு வரல. நீ பாவி, நீ என்னை ஆராதிக்க கூடாது, நீ செய்த பாவத்துக்கு நான் தண்டனை கொடுப்பேன்னு சொல்லி இயேசு வரல. பாவிகளை ரட்சிப்பதற்காகவும் பாவிகளை விடுதலையாக்கவும் தான் இயேசு வந்தார். அந்த இயேசுவுக்கு உங்கள் இருதயத்தில் இடம் கொடுங்க, அந்த இயேசு உங்களை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி அந்த ஐயாவுடைய கையை பிடிச்சி ஜோம் பண்ணோம். ஜோம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஐயா ஒரு சிறு பிள்ளையை போல தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். ஐயா, நான் இப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தேன், இயேசு என்னை மன்னிப்பாரா, நிச்சயமாக உங்களை மன்னிப்பாரியான்னு சொல்லி அவருக்காக
ஜெபம் பண்ண உடனே அவர் இருதயத்திலிருந்து அந்த பாவ பாரம் விலகி ஆண்டவர் அவருக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் நிலையான ஒரு சந்தோஷம், நிரந்தரமான ஒரு சந்தோஷம் எது தெரியுமா? இயேசு கொடுக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க. இயேசு கொடுக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம் தான் நிரந்தரமான சந்தோஷம். பாருங்க, அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்த நாட்கள்ல அவர் பாவிகளை சிநேகித்தார். வேதம் சொல்லுகிறது அவர் பாவிகளின் சிநேகிதன். இன்னைக்கு ஒருவேளை நீங்க நான் பாவத்தோடு இருக்கிறேன், நான் வேதனையோடு இருக்கிறேன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாரா? இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில் உங்களை ரட்சிக்கும்படிக்கு, உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படி இயேசு உங்களுக்காக இம்மானுவேலின் தேவனாக இந்த பூமியில மனிதனாக வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு ஊழியம் செய்த பொழுது விபச்சாரத்தில் கையும் களவுமா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ இயேசுகிட்ட கொண்டு வராங்க. அங்க இருக்கிற எல்லாரும் கையில கல் எடுத்து அந்த பெண்ணை கல்லை கொண்டு எரிஞ்சு கொலை பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. இயேசுகிட்ட வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே, நாங்கள் இந்த விபச்சாரத்தில் கையும் களவுமா கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ, மோசையோட நியாயப்பிரமாணத்தின்படி அவளை கல்லெறிஞ்சு கொலை பண்ணணும், நாங்கள் என்ன செய்ய ஆண்டவரேன்னு கேட்கும் பொழுது இயேசு சொன்னாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதல் கல்ல எரி அப்படின்ட்டாரு. உடனே எல்லாரும் கல்லை கீழே போட்டு போயிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அந்த பெண் மேலே கல்லெறியறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லைன்னு அர்த்தம். எப்போ ஒரு ஆள் தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியுமோ அப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நீதிமானாக மாறிடுவாங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பெண்ணை அப்படி தான் இயேசுக்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. இவள் அபச்சாரத்தில் கையுங்களோமா நான் கண்டுபிடிச்சோன்னு சொல்லி இயேசு சொன்னார், உங்களில் எவன் பாவம் இல்லையோ அவன் முதக்கல்ல. எல்லாரும் கல்லை போட்டு கீழே போயிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல இயேசுவும் அந்த விபச்சாரத்தில் கையுங்களாமா கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த ஸ்திரீயை கல்லை வச்சு எரிஞ்சு கொலை பண்ணுவதற்கு இயேசுவால முடியும். ஏன்னா இவர் பாவம் இல்லாதவர், இவர் பரிசுத்தமானவர். பாவத்தில் வந்த அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்க இயேசுக்கு முடியும். ஆனால் இயேசு அவளுக்கு தண்டனை கொடுக்கல. அவளை மன்னித்து, மகளே போ, இனி பாவம் செய்யாதன்னு சொல்லி அவள் ஆத்மாவை அவர் ரட்சித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இம்மானுவேலின் தேவன் எதற்காக உங்க கூட இருக்கிறார்? உங்களை ரட்சிக்கும்படி அவர் உங்களோடு கூட இருக்கிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? அவர் இம்மானுவேலின் தேவனாக இந்த பூமிக்கு வந்தார். அந்த இம்மானுவேலின் தேவன் உங்களை ரட்சிக்கும்படி உங்களோடு கூட இருக்கிறார். பக்கத்தில் கூட கையை பிடிச்சு சொல்லுங்க, இம்மானுவேலின் தேவன் உங்களை ரட்சிக்கும்படி உங்களோடு கூட இருக்கிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. 2வது, இம்மானுவேலின் தேவன் எதற்காக உங்களோடு கூட இருக்கிறார்? வாசிங்க, எரேமியா 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். முதலாவது, இம்மானுவேலின் தேவன் எதற்காக நம்மோடு கூட இருக்கிறார்? நம்மை ரட்சிக்கும்படி அவர் நம்மோடு கூட இருக்கிறார். 2வது, இம்மானுவேலின் தேவன் எதற்காக நம்மோடு கூட இருக்கிறார்னா நம்மை தப்புவிப்பதற்காக நம்மோடு கூட இருக்கிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். எதற்காக நம்மோடு கூட இருக்கிறார்? தப்புவிப்பதற்காக. நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் நிறைய ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் வழியாக நம்ம என்ன செய்கிறோம்? கடந்து வருகிறோம். பாருங்க, சில நேரத்தில் சம்பந்தமே இல்லாத, தேவையே இல்லாத சில பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிறோம். ஆனால் இம்மானுவேலின் தேவன் உங்க கூட இருந்தாருன்னா உங்களுக்கு விரோதமாக, அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, எரேமியா 15:20 திரும்ப வாசிங்க. உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே கூட இருக்கிற. 21ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உன்னை பொல்லாதவரின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். பாருங்க, நாம் இன்னைக்கு வாழ்கிற உலகத்தில் நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள், ஒரு பக்கம் நம்மளை நேசிக்கிற மனிதர்கள் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் தாவீது சொல்றாரு, அவன் எப்போ சாவான், அவன் பேர் எப்போ அழியும்னு தாவீது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம்.
அதே மாதிரி நம்ம வேலை பார்க்குற இடத்துல, நம்ம வசிக்கிற இடத்துல, நாம் வாழ்கிற சமுதாயத்தில் நமக்கு விரோதமாக எத்தனை பேர் எத்தனை விதமான காரியத்தை உண்டாக்கினாலும் இம்மானுவேலின் தேவன் நம்மோடு கூட இருந்தால் அவர் நம்மளை எல்லா ஆபத்துக்கும் விலக்கி தப்புவிப்பார். சத்தமா இல்லையா சொல்லுங்க. பாருங்க, வேதத்தில் நீங்கள் தானியேலின் புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க. தானியேல் 3ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்குது. தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு சொல்லி ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி ஜூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். அவர் தப்புவிக்கும்படி உங்களோடு கூட இருக்கிறார். இங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு சொல்லி 3 வாலிபர்கள் இருந்தாங்க. அவங்க கர்த்தருக்கு பயந்து உண்மையா இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது? ராஜா ஒரு பெரிய சிலையை உருவாக்கி வைக்கிறாரு. இந்த சிலையை தான் நீங்கள் தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் கர்த்தரை வைராக்கியம் ஆராதித்தவங்க, கர்த்தருடைய கட்டளைகள் படி நடந்தவங்க. ஆண்டவர் சொல்றார், என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், சொரூபத்தையாவது யாரும் விக்கிரகத்தை நினைச்சக்கூடாது, வணங்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்க கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்ததுனால அவங்களுக்கு முன்பாக எரிகிற ஒரு 7 மடங்கு அக்கினி ஜூலை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ரெடியாக இருக்குது. அந்த அக்கினி ஜூலையில் கொண்டு போய் இவங்க 7 பேரையும் கொண்டு போடுவதற்கு ராஜா திட்டம் போட்டிருக்கிறார். ஒரு அரசாங்கமே ஒரு 3 பேருக்கு விரோதமாக எழும்புகிறது. என்ன பண்ணன்னு தெரியல. அவங்க ஒரே ஒரு விசுவாசம் தான், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார், எங்களை தப்புவிப்பார். இம்மானுவேலின் தேவன் எங்களை தப்புவிப்பார். இன்றைக்கு ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுக்கு முன்னாடி ஒருவேளை பெரிய எரிகிற அக்கினி ஜோலை போன்ற பிரச்சனை இருக்கலாம். அவ்வளோதான், இந்த பிரச்சனை நான் அமிங்கிருவேன், இந்த பிரச்சனை நான் முடிஞ்சு போயிடுவேன். இல்லை, இம்மானுவேலின் தேவன் உங்களை தப்புவிக்கும்படி உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை தப்புவிப்பார். நீங்க பயந்து கொண்டிருக்கிற காரியம் எதுவும் உங்களுக்கு சம்பவிக்காது. அந்த ஆபத்திலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை அவர் என்ன செய்வார்? தப்புவிப்பார், தப்புவிப்பார். போன வருஷம் எனக்கு ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி ஜோம் பண்ண சொன்னாங்க. அவங்களுடைய அக்காவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு. மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் அவங்கள சேர்த்து அவங்களுக்கு மரணப்படுக்கை. அவங்களுடைய நுரையீரலில் ஃபுல்லாமே என்ன ஆகிட்டுனா நிறைய சளி அடைச்சி, ஏற்கனவே அவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் உண்டு, சளி அடைச்சி டாக்டர்கள்லாம் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. 2 வாலிப பிள்ளைங்க தான் வீட்டில் இருக்கிறாங்க. மரணம் அவங்கள சூழ்ந்துட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமேல் அவங்கள காப்பாற்றுறதுக்கு வழியே இல்லை, அவ்வளோதான், இதோட அவங்க லைஃப் முடிய போகுது, இன்னும் சில மணி நேரத்தில் அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தகவல் சொல்லிட்டாங்க. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் இந்த மாதிரி சொல்கிறாங்க பிரதர், எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில, 2 வாலிப பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்க, என் சகோதரி மட்டும் மறிச்சிட்டானா அவளோட லைஃபே முடிஞ்சிடும், ஒரு பெரிய மரண இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம் பிரதர், என்ன செய்யன்னு சொல்லி ஜோம் பண்ணாங்க. அப்போ தான் நான் ஜோம் பண்ணும் பொழுது ஆவியான வசனத்தை பேசுகிறேன், அந்த மரண இக்கட்டிலேருந்து நான் அவங்கள தப்புவிப்பேன், அவங்கள்ட்ட விசுவாசமாக சொல்லுன்னு சொல்லி நான் ஜோம் பண்ணக்கா, நீங்கள் தைரியமாக இருங்க, எதுவுமே நடக்காது, இந்த சூழ்நிலையிலேருந்து ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார் அப்படின்னு சொன்னேன். நடந்தது என்ன தெரியுமா? அந்த ஐசியூ வார்டில் யூனிட்டில் அவங்க இருக்கும் பொழுது அவங்களுக்கே தெரியாதான், நம்ம ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஜோம் பண்ணி முடித்த சில மணி நேரத்தில் அவங்க சகோதரி ஐசியூ வார்டிலேருந்து நார்மல் நிலைமைக்கு வந்துட்டாங்களாம். அவங்க வந்துட்டு அவங்க அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்டாங்களாம், இங்கே இருந்த எல்லா டாக்டரும் வந்து என்னை செக் பண்ணாங்க, ஆனால் திடீர்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஒருத்தர் வந்தார், அவர் வந்து என் மேலே கை வச்ச உடனேயும் என் சரீரத்தில் இருக்கிற எல்லா உறுப்பும் சரியாயிருச்சுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு மரண படுக்கையிலேருந்து தப்புவிக்க இம்மானுவேலின் தேவன் ஐசி வார்டுக்குள்ளே போயிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் இம்மானுவேலின் நம்ம கூட இருந்தாருன்னா நம்ம எங்கே போனாலும் தப்புவிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா ஆபத்துக்கும் தப்புவிப்பார். ராஜாவுடைய கைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு முன்னாடி எரிகிற அக்கினி ஜோலை, அந்த அக்கினி ஜோலைக்கு தப்புவித்த இம்மானுவேலின் தேவன் இன்றைக்கு நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற இல்லைனா யோசித்து கொண்டிருக்கிற அந்த காரியத்திலிருந்து உங்களை தப்புவிக்கும்படி அவர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்னும் தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இங்க பாருங்க, இங்க தானியேல்னு ஒரு மனிதர் இருக்கிறாரு. அவர் கர்த்தருக்கு பயந்து உண்மையா இருக்கிறாரு.
அவர் கர்த்தரை ஆராதிக்கிறாரு. இந்த தானியேலுக்கு விரோதமா அவனுடைய சத்துருக்கள் முகாந்திரம் தேடுறாங்க. ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலாமா, ஏதாவது குறை கண்டுபிடிக்கலாமா. 4ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 6:4. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. இங்க பாருங்க, தானியேல் அவர் உண்மையா இருக்கிறார். அவர் அந்த தேசத்துல அவர் ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறார். ராஜாவுக்கு அடுத்தபடி தேசாதிபதியா பொறுப்புல இருக்கிறார். தானியேலை பிடிக்காதவங்க தானியேல் மேல ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கலாமா, ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கலாமான்னு சொல்லி அவங்க ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. அவர் என்ன கண்டுபிடிக்கிறாங்க? அவர் பண்ற ஒரே ஒரு வேலை, டெய்லி ஜெபம் பண்றார். அவருடைய ஜெபத்தை நிறுத்தினா என்ன பண்ணலாம்? 30 நாள் வரைக்கும் யாரும் எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது, ராஜாவை மட்டும்தான் வணங்கணும்னு சொல்லி ராஜா கிட்டேயே தந்திரமா ஒரு கையெழுத்து வாங்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணனே தெரியல. அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சும் தானியேல் எப்பவும் போல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. தானியேலை கொண்டு போய் இப்போ எங்கே தான் போடணும்னா, பசியாக இருக்கிற சிங்கத்தோட கெபியில் தான் கொண்டு போய் என்ன செய்யணும்? போடணும். போட்டா சிங்கம் தானியேல் என்ன செஞ்சிடும்? கடிச்சு சொல்லி முடிஞ்சிடும். அதோட தானியேலோட லைஃப் முடிஞ்சது, அவ்வளோதான். பாருங்க, இன்னைக்கு நம்ம வேலை பார்க்குற இடத்துல, வசிக்கிற இடத்துல நம்ம எப்படிலாம் பிரச்சனைகளை சிக்க வைக்கலாம், எப்படிலாம் உபத்திரவத்தை உண்டு பண்ணலாம்னு சொல்லி நமக்கு விரோதமாக மனிதர்கள் எப்படிப்பட்ட காரியத்தினால் உருவாக்கலாம். தானியேலை சிங்கத்தின் கெபிக்கு தப்புவித்த அதே இம்மானுவேலின் தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த இம்மானுவேலின் தேவன் நம்மோடு கூட இருந்தார்னா நமக்கு முன்னாடி இருக்கிற சிங்க கெபி போட்டிருக்கிற பிரச்சனை நம்ம ஒண்ணுமே பண்ணாது. அல்லேலூயா சொல்லுங்க. தானியேலை கொண்டு போய் சிங்க கெபியில போட்டாங்க. ஆண்டவர் சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி 22ஆம் வசனத்தை வாசிங்க. சிங்கங்கள் இருபதாம் வசனத்தை வாசிங்க. ராஜா கெபியின் கிட்டே வந்து துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருந்தாரா என்று கேட்டான். பாருங்க, அதான் அந்த தானியேல் சொல்றாரு, சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவனுடைய வாயை கட்டி போட்டார். இன்றைக்கு இந்த இம்மானுவேலின் தேவன் எதற்காக உங்களோடு கூட இருக்கிறார்? உங்களை தப்புவிக்கும்படி. உங்களுக்கு முன்பாக எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் தூதனை அனுப்பி அதனுடைய வாய்கள் எல்லாம் கட்டி போடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை 3 பேரையும் கொண்டு அக்கினி ஜுவாலையில போடும் பொழுது அங்கேயும் 4ஆம் சாயலாக தூதன் தான் வந்தாரு. இங்கேயும் சிங்க கெபிக்குள்ள தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். பழைய ஏற்பாட்டிலலாம் எந்தெந்த இடத்துலலாம் தூதன் வருதோ அது யாரை குறிக்குதுன்னா இயேசுவை குறிக்கிறது. இயேசு உங்களுக்கு முன்பாக போய் உங்களை தப்புவிக்கும்படி அவர் உங்களோடு கூட இருப்பார். சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். இம்மானுவேலின் தேவன் எதற்காக கூட இருக்கிறார்? உங்களை தப்புவிக்கும்படி அவர் உங்களோடு கூட இருக்கிறார். முதல்ல சொன்னேன், இம்மானுவேலின் தேவன் உங்களை ரட்சிக்கும்படி உங்களோடு கூட இருக்கிறார். 2வது, இம்மானுவேலின் தேவன் உங்களை தப்புவிக்கும்படி உங்களோடு கூட இருக்கிறார். பக்கத்தில் உங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, இம்மானுவேலின் தேவன் உங்களை தப்புவிக்கும்படி உங்களோடு கூட இருக்கிறார். இம்மானுவேலின் தேவன், சத்தமா சொல்லுங்க, உங்களை தப்புவிக்கும்படி உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. 3வது, இம்மானுவேலின் தேவன் எதற்காக உங்களோடு கூட இருக்கிறார்? எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். இம்மானுவேலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எதற்காக நம்ம கூட இருக்கிறாரா? நம்மை காக்கும்படி அவர் நம்மோடு கூட இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இயற்கையான ஆபத்துக்கள் நிறைய நடக்குதா இல்லையா? திடீர்னு டிவியை போட்டோன்னா முன்னாடி மழை பெய்யறதுனா ஒரு சீசன் இருக்கும்.
இப்போ எப்போ பார்த்தாலும் திடீர்னு புயல் வந்துன்னா மழை வெள்ளம் அதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இறந்துருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கொள்ளை நோய் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் பாய்சன், அதில் நிறைய பேர் இறந்துட்டாங்க. சுற்றி ஆபத்தான நிறைந்த ஒரு உலகத்தில் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வீட்டில இருந்து பைக் எடுத்துட்டு நம்ம வெளியில் போகிறோம்னா திரும்ப பத்திரமா வீட்டுக்கு வருவோமா அப்படின்னா ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனால் உங்களை காக்கும்படி இம்மானுவேலின் தேவன் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சங்கீதம் 121 சங்கீதம் 3:3 வாசிங்க. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. பாருங்க, இம்மானுவேலின் தேவன் உங்களை காக்கும்படி உங்க கூட இருக்கிறார். அவர் உறங்குவதும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? 24 மணி நேரம் உங்களை பாதுகாக்கிறார். இல்லையா சொல்லுங்களேன். உங்களை காக்கும்படி அவர் 24 மணி நேரமும் உங்க கூட இருக்கிறார். 24 மணி நேரமும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் எந்த தீங்கும் அணுகாதபடி, எந்த சேதமும் அணுகாதபடி அவர் உங்களை பாதுகாக்கிறார். இயற்கையாக உண்டாகிற பாதிப்புகள், செயற்கையாக வருகிற பாதிப்புகள், எல்லா ஆபத்துக்கும் விலக்கி காக்கும்படி. அதில் 5ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதும் இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இம்மானுவேலின் தேவன் எதற்காக உங்கள் கூட இருக்கிறார்னா உங்களை பாதுகாத்து கொள்ளும்படி. உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துக்க பொருளை வீட்டுக்கு வெளியே சைக்கிள் நிப்பாட்ட முடியல, எங்கள் வீட்டுக்கிட்டலாம் தூக்கிட்டு போயிருந்தாங்க அந்தளவு. ஆனால் பார்த்தீங்கன்னா கர்த்தர் இம்மானுவேல் நமக்கு உண்டான உடைமைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார், பாதுகாப்பார். ஒருவேளை நீங்கள் ஆடு மாடு வச்சுருந்தீங்கன்னா அதை பாதுகாப்பார். உங்கள் பொருட்கள், உங்கள் உடைமைகள் எல்லாவற்றையும் எந்த சேதமும் அணுகாதபடி அவர் பாதுகாக்கும்படி இம்மானுவேலின் தேவன் உங்கள் கூட இருக்கிறார். சத்தமாக இல்லையா சொல்லுங்களேன். ஒரு டைம் ஒரு கிறிஸ்தவ பத்திரிகையில் உண்மையாக நடந்த சம்பவத்தை வாசித்தேன். அமெரிக்காலெல்லாம் வீடு மரத்தினால கட்டி வச்சுருப்பாங்களாம். வீடு ஃபுல்லுமே மரமாக தான் இருக்குமா. அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா காட்டு தீ பிடிக்குமா. அப்போ என்ன, காட்டு தீ பிடிச்சதுன்னா இங்கே எப்படி புயலுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி காட்டு தீ பிடிச்சிருக்குது, அதை அணைக்கிறதுக்கு சில நாட்கள் ஆகும். அதனால் நீங்கள்லாம் முக்கியமான பொருளை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் என்ன செஞ்சுருங்க, போயிருங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டு போலீஸ்லாம் அறிவுறுத்துவாங்களாம். அப்போ இந்தியாவிலேருந்து அங்கே அமெரிக்காவில் ஷிஃப்டாக இருக்கிற ஒரு கிறிஸ்தவ குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. போலீஸ் எச்சரிக்கிறாங்க, நீங்கள் வீட்டை காலி பண்ணுங்க, காட்டு தீ பிடிக்குது, உங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன விசுவாசம், பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் சேதப்படுத்தான்னு சொன்னீங்களே சப்பா, எங்கள் வீட்டை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி அவங்க ஜோம் பண்ணிவிட்டு அந்த வீட்டை கடந்து போயிட்டாங்களாம். போய் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகிட்டு காட்டு தீ ஃபுல்லாக பிடிச்சி நிறைய வீடுகள் எரிஞ்சிருச்சு. போலீஸு, ஃபயர் சர்வீஸ்லாம் சேர்ந்து எல்லா தீயெல்லாம் அணைச்சிட்டாங்க. அணைச்சி முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப இயல்பு நிலைக்கு திரும்பும்போது பார்த்தா இவங்க வீடு மட்டும் தீ பிடிக்காதபடி கர்த்தர் அவங்க வீட்டை பாதுகாத்தார். இல்லையா சொல்லுங்களேன். இது உண்மையாக நடந்த சம்பவம். அவங்க நேரடியாக சாட்சி சொன்னாங்க, நான் பார்த்தேன். அவங்க வீட்டுடைய அந்த கதவு நிலம் வரைக்கும் அந்த தீ பிடிச்சிருந்துச்சான், அதை தாண்டி அவங்க வீட்டுக்குள்ளே வரவே இல்லை. கர்த்தர் அவங்க வீட்டை பாதுகாத்தார். இல்லையா சொல்லுங்க. அவங்க வீட்டை காத்து கொண்டார். உங்க குடும்பத்தை காத்து கொள்வார், உங்க பிள்ளைகளை காத்து கொள்வார், நீங்க வச்சிருக்கிற உடைமைகளை காத்து கொள்வார். உங்களை காத்து கொள்ளும்படி இம்மானுவேலின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சத்தமா இல்லையா சொல்லுங்க. இம்மானுவேலின் தேவன் எதற்காக அவங்க கூட இருக்கிறார்? முதலாவது உங்களை ரட்சிக்கும்படி கூட இருக்கிறார். இரண்டாவது உங்களை தப்புவிக்கும்படி உங்க கூட இருக்கிறார். மூன்றாவது உங்களை காத்து கொள்ளும்படி அவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த பண்டிகை நாட்களில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் தருவாராக. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணி எழுந்து நிற்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணி எழுந்து நிற்போம். நமக்காக இந்த பூமியில் பாலகனாய் பிறந்த அந்த ஆண்டவர், அவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டது. அவர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா? உங்களால் தைரியமா
அந்த இம்மானுவேலின் தேவன் என் கூட இருக்கிறார் தைரியமா சொல்ல முடியுதா? ஒருவேளை நீங்க பாவத்துல இருந்தா, ஆண்டவர் விட்டு தூரமா போயிருந்தா கண்டிப்பா நீங்க இப்படி சொல்ல முடியாது. இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில் அந்த இம்மானுவேலின் தேவன், ஆண்டவரே நீ எனக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தெல்லாம் வச்சிருக்கிறீங்க, என்னை ரட்சிக்கும்படி, என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படி என் கூட இருப்பேன்னு சொன்னீங்களப்பா. எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வாய்களை திறந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இம்மானுவேலின் தேவன், இம்மானுவேலின் தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்க கூட இருக்கிறார். உங்க இருதயத்தில் அவர் இருக்கிறாரா? உங்க இருதயத்தில் அவர் பிறக்க முடியாதபடி ஏதாவது ஒரு பாவம் ஒருவேளை இன்னைக்கு தடையா இருந்தா அந்த பாவத்தை ஆண்டுட்டு அறிக்கையிடுங்க. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படி நீர் என் கூட இருக்கிறீர். உங்க வலது கரத்தை உங்க இருதயத்தில் வைத்து, எல்லாரும் வலது கரத்தை உங்க இருதயத்தில் வைத்து, இயேசுவே இந்த ஒரு விசை பாவிகளை ரட்சிக்கும்படி இந்த உலகத்திற்கு வந்த தேவகுமாரனே, என்ன இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்குங்க, என்ன இந்த பாவத்திலிருந்து ரட்சிங்க. இந்த பாவ சுபாவம் என்னை விட்டு மாறட்டும், இந்த ஜென்ம சுபாவம் என்னை விட்டு மாறட்டும். எனக்கு ஒரு விடுதலை தாங்க. கேளுங்க பார்ப்போம். அவர் பாவியை புறம்பே தள்ளாத ஒரு தேவன், அவர் பாவிகளின் சிநேகிதன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்க உள்ளத்துல பிறந்தாருன்னா அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். அதுதான் ரட்சிப்பின் கிறிஸ்மஸ். அந்த ரட்சிப்பை இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொள்ளும்படி இயேசுவே என் உள்ளத்துல பிறந்ததுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே என்னுடைய பாவ பாரமெல்லாம் என்னை விட்டு போகட்டும். ஆண்டவரே இந்த பாவ அக்கிரமங்கள் எல்லாம் என்னை விட்டு போகட்டும். எனக்காக நீ என் உள்ளத்துல நீங்க மனிதனாக பிறந்த ஆண்டவர், என் உள்ளத்துல நீங்க பிறங்கப்பா. இம்மானுவேலின் தேவனே என் கூட எப்பவும் நீங்க தங்கிருங்க ஏசப்பா. எப்பவுமே என் கூட தங்கிருங்க. நீங்க துக்கப்படுற மாதிரி, நீங்க வேதனைப்படுற மாதிரி நீ எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டேன் ஆண்டவரை. ஒப்பு கொடுங்க பார்ப்போம். அந்த இம்மானுவேலின் தேவன் துக்கப்படுற மாதிரி காரியம் ஏதாவது இருந்தா இந்த பண்டிகை ஆராதனையில் ஆண்டவரே அதை எடுத்து போடுங்கப்பான்னு கேளுங்க. அதை எடுத்து போடுங்கப்பா. நீங்க துக்கப்படுற மாதிரி காரியம் என்கிட்ட ஏதாவது இருந்தா எடுத்து போடுங்க ஏசப்பா. இந்த பண்டிகை ஆராதனையில் இம்மானுவேலின் தேவன் எப்பொழுதும் என் கூட நீங்க தங்கியிருங்க ஆண்டவரே. இரண்டாவது, இம்மானுவேலின் தேவன் எதற்காக கூட இருக்கிறார்? உங்களை தப்புவிக்கும்படி. இந்த உலகத்துல பொல்லாத மனிதனால் வரக்கூடிய ஆபத்துகள், குடும்பத்துல, வேலை செய்யற இடத்துல, வசிக்கிற இடத்துல, வாழ்கிற எல்லா ஆபத்திலிருந்து அவர் உங்களை தப்புவிப்பார். உங்களை தப்புவிப்பார். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகை தப்புவிக்கும்படி தூதனை அனுப்பினவர். தானியேலை சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி தூதனை அனுப்பினவர். இன்னைக்கு உங்களை தப்புவிக்கும்படி தூதனை அனுப்புவார். இன்னைக்கு உங்களை தப்புவிக்கும்படி தூதனை அனுப்புவார். எந்த காரியத்தை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கிறீங்களோ அதுல இம்மானுவேலின் தேவனே உங்க கூட வருவார். அந்த இம்மானுவேலின் தேவனே உங்க கூட வருவார். மூன்றாவது, உங்களை காக்கும்படி உங்க கூட இருக்கிறார். இயற்கையால் வருகிற ஆபத்துகள், எல்லா ஆபத்துகள் இருந்தும் உங்களை தப்புவிக்கும்படி அவர் உங்க கூட இருக்கிறார். இம்மானுவேலின் தேவனே உமக்கு நன்றி. நல்ல கைகளை தட்டி இம்மானுவேலின் தேவன் நம்மோடு கூட இருப்பதால நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. அவர் இம்மானுவேலின் தேவன், அவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை தப்புவிப்பதற்கு, என்னை ரட்சிப்பதற்கு, என்னை காத்துக்கொள்வதற்கு என்னோடு கூட இருக்கிறார். இம்மானுவேலின் தேவனே எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ரட்சிக்கும்படி இங்க கூட இருக்கிறீர். எங்களை தப்புவிக்கும்படி இங்க கூட இருக்கிறீர். எங்களை காத்துக்கொள்ளும்படி கூட இருக்கிறீர். இந்த பண்டிகை நாட்கள்ல இந்த ஆசீர்வாதத்தை எங்களுடைய சபைகள்ல, எங்க விசுவாசிகளுடைய குடும்பங்கள்ல இந்த ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்று நான் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்கிறோம். இதப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.